நாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். இவர் மேல யாருக்குமே ட்ரஸ்டே இல்லை. இந்த பையன் உனக்கு ஒத்து வர மாட்டான் அப்படி சொல்லிட்டாங்க. லவ் மேரேஜ்னாலே டிவோர்ஸ்ல தான் போய் முடியுன்ற மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிய வந்த உடனேவே என்ன இந்த வேலையை விட்டு நிப்பாட்டுறது, போனை வாங்கி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் தான் ட்ரை பண்ணாங்க. பட் சொல்லி 3 years வெயிட் பண்ணி அவங்களோட சம்மதத்தை வாங்கிட்டு தான் நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீங்க லவ் பண்ணிட்டீங்க, வீட்டில் ஒத்துக்கல, அவங்கள மீறி நீங்க போயிட்டு உங்க லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்காம பேரண்ட்ஸோட ஒத்துழைப்புல கல்யாணம் பண்ணணும்னு ஏன் தோணுச்சு? அவங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இல்லை எனக்கு. அவங்கள எதிர்த்துட்டு நான் போய் சந்தோஷமா இருப்பேன்னா கண்டிப்பா கிடையாது. அவங்கள கஷ்டப்படுத்திட்டு அப்படி ஓடி போய் நாங்க சந்தோஷமா இருந்துருவோமா என்ன? அந்த கில்ட்டே எங்களை சந்தோஷமா வாழ விடாதுல்ல. யாரெல்லாம் எனக்கு வேணான்னாங்களோ இப்போ அவங்க கூட தான் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் வெளியில. நான் இப்போ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவன் எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், நீ தான் ஏதாவது பேசி எங்க வீட்டில். ஸோ நானே பார்த்துருந்தா கூட இப்படியெல்லாம் ஒரு பையன் கிடைச்சிருக்காதுன்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு.